Hi friends, நீங்க கோஸ்ட் சம்பந்தமான ஸ்டோரிஸை உருவாக்கி நீங்க YouTubeல அப்லோட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எப்படி அந்த கோஸ்ட் ஸ்டோரிஸை உருவாக்கலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, YouTubeல அதிகமான வியூஸ் எதுக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் சம்பந்தமான வீடியோஸை யார் உருவாக்கி போறாங்களோ அவங்க வீடியோஸ் தான் அதிகமான வியூஸ் இன்கிரீஸ் ஆகுது. இதுலயும் பர்టిక్యులரா பார்த்தோம்னா இந்த ஹாரர் ஸ்டோரிஸை யார் மேக் பண்ணி போறாங்களோ அவங்களுக்கு தனியான ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. சோ இந்த ஹாரர் கேட்டகரியில எப்படி நம்ம வீடியோஸை மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மெத்தட்ல சொல்லிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிள் process. சோ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா வெரி சிம்பிள் process. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சொல்லிருக்கிற சிம்பிள் processக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம இந்த வீடியோல இந்த செகண்ட் மெத்தட் எப்படி நம்ம பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளா ஒரு ஹாரர் ஸ்டோரிஸ் எப்படி உருவாக்கலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स இந்த கேட்டகரியில வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒரு சேனல் எடுக்கணும். அவங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, அவங்க எவ்வளவு earnings பண்றாங்கன்றத செக் பண்ணி பார்த்துட்டு சோ இந்த கேட்டகரி ஒர்த்தா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம அந்த கேட்டகரியில வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிற சேனல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹாரர் ஸ்டோரி இன் ஹிந்தி. நாம இதுக்கு முன்னாடி எடுத்த சேனல் எல்லாமே பார்த்தோம்னா தமிழ் இந்த சேனல் தான் எடுத்திருப்போம். ஒரு சில சேனல் மட்டும் தான் வெளியிருந்து எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியிருந்து எடுக்கிற கேட்டகரியில் நம்ம வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற தமிழ் சேனலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம மேக் பண்ணி போடும்போது நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். வேறு யாருன்னா இது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா தமிழில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனல் இது வரைக்கும் 76 வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ 1,33,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோஸில் போயிட்டு உங்க என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. டெக்ஸ்ட் கொடுத்தது பின்னாடியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி எப்படி மேக் பண்ணலான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன ஆட் பண்ணலான்றது அதுக்கான வீடியோ ப்ராசஸிங் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த சேனலில் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா மேலே 3 டாட் ஐகான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாரில் போயிட்டு இஸ் திஸ் சேனல் மானிடைஸ்டு.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெப்சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. இதில் ஒரு சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் காப்பி பண்ணது இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே செக் மானிடைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்க, இந்த இடத்துல த சேனல் ஹாரர் ஸ்டோரிஸ் மானிடைஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனல் பார்த்தோம்னா 100% மானிடைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நம்ம தாராளமாக இந்த சேனலை ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மானிடைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, இவங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறான்றத நம்ம ரெஃபரன்ஸுக்காக ஒரு சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. பட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பாரில் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கங்க. அகைன் நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஆப்ஷன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதே தான் 76 வீடியோஸ் போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த கேட்டகரியில் போட்டிருக்காங்க, இது எந்த சேனல்லேருந்து ரன் பண்ணுறாங்கன்றது ஆப்ஷன் மொத்தம் இதில் வந்துருச்சு. அடுத்து இதில் கொடுத்துற இயர்னிங்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆவரேஜ் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. இதை நீங்கள் கணக்கே நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறது, ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, ஸோ வீக்லி எவ்வளோ வியூஸ் போகுது, ஸோ மந்த்லி எவ்வளோ வியூஸ் போடுன்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் இதில் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் பிகினர் சேனலாக தான் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு லோவாக தான் வியூஸ் போயிருக்கு. பட் இதை ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா இதுக்கான வியூஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சேனல் எடுத்தாச்சு. அந்த சேனல் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற வீடியோஸை நம்ம எப்படி மேக் பண்ணி போடலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க கொடுத்துக்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இமேஜஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ இந்த இமேஜஸ் நம்ம எங்கே போய் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இமேஜ் சர்ச் மேன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே கூகுள் இருந்தால் வரும். ஸோ இதுவும் காப்பிரைட் மெட்டீரியல் இதில் இருக்கும். பட் இதை நம்ம ஃபேர் யூஸ் அடிப்படையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் போயிட்டு எனக்கு இப்போ ஹாரர் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஹாரர் ஸ்ட்ரீட்டுக்கான பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த வீடியோஸ் மேக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த இமேஜஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இருக்கக்கூடாது. அப்படி வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெப்சைட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னா ப்ரீமியம் பே பண்ணி விற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த வாட்டர் மார்க் வரத்தை. அப்படி நீங்கள் அந்த வாட்டர் மார்க் இருக்கிற அந்த இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ இஷ்யூஸ் இல்லைனா கூட ஃபியூச்சரில் அதுக்கான இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இமேஜஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா kinemaster ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து kinemaster அதிகமாக எடிட் பண்ணுவேன். அதனால் நான் kinemaster ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வேறு எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட் யூஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லை VN அப்ளிகேஷன், இல்லை ஃபிலிமோரா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதே ப்ராசஸை நீங்கள் பிசிலையும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அடோப் கம்ஃபர்டபுளாக வந்து அடோப் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை அதுலேயும் ஃபிலிமோரா அப்ளிகேஷன், டாவன்சி நிறைய இருக்குது. இப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னோட ப்ராஜெக்ட் நேமை நான் டைப் பண்ணுறேன்.
கீழே ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் ஆகரா 16:9 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் ஆகரா அந்த 9:16 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஆகர ஆப்ஷன் வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த கிரியேட் அண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயிடுச்சு. மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எடிட்டிங் செக்ஷன் பார்த்தோம்னா பிளாங்காக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தை அதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆகிற மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஹாரர் பிக்சர் எல்லாம் எங்கே சேவ் ஆயிருக்கும் அந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட டூரேஷன் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷம் வீடியோஸ் மேக் பண்ணி போறீங்களோ அத்தனை நிமிஷத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணி மேக் பண்ணாலும் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரே இமேஜஸ் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெஃபரன்ஸாக பார்த்த சேனலில் இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. இந்த இமேஜஸில் பார்த்தோம்னா நிறைய டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு, அதாவது ஹாரர் சம்பந்தமாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து கீழே வாய்ஸ் ஓவரும் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த வாய்ஸ் ஓவர் பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதிலே நீங்கள் லைவாக கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனில் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் அதில் கூட ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை எடிட் பண்ணிட்டு கூட கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தோம்னா தனியாக உங்கள் ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டிங் ஆப்பில் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கின்னு அதை கொண்டு வந்து இடத்துல நான் ஆட் பண்ணிக்குவேன். அது எப்படி ஆட் பண்ணுன்னு பார்த்தோம்னா அகைன் நான் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுறேன், பேக் வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல ஆடியோன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த வாய்ஸ் ஓவர் பண்ணீங்களோ எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ அந்த வாய்ஸ் ஓவர் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் ஓவரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணனா கீழே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எவ்வளோ தூரம் இருக்கோ அது தூரம் வரைக்கும் என்னுடைய இமேஜஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். அவங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா இதிலே நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வேற ஒரு இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செகண்ட் இமேஜஸ் பார்த்தோம்னா நான் வேற ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இமேஜஸ் கட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இமேஜஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இந்த மாதிரி தான் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். பட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் வேல்யூ சேருங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாய்ஸ் ஓவர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற டெக்ஸ்ட் இங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கும் இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போட்டாலும் அதை வந்து ரொம்ப நேரம் பார்க்கணும். அப்படி பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு அனிமேஷன் மேக் பண்ணணும். அந்த அனிமேஷன் பார்த்தோம்னா கார்ட்டூன் மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி கார்ட்டூன் இல்லாமல் இந்த இடத்துல வெறும் இந்த இமேஜஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் மூவ் பண்ணி விடலாம். அது எப்படி ப்ரோ டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி உங்க இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய வெர்ஷனில் நம்ம எப்படி இந்த வீடியோஸ் மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கதைகள் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸை நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரிஸை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஓன் ஸ்டோரிஸாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா உங்களோட காம்படிட்டரோட சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க எந்த மாதிரி ஸ்டோரிஸை போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் சின்னதாக டிஃப்ரெண்ட் பண்ணி உங்களுடைய வெர்ஷனில் நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடலாம். அடுத்து தேர்ட் மெத்தட், ப்ரோ எனக்கு வந்து ரெண்டுமே கிடையாது, என்னால் ஓனாகவும் யோசிக்க முடியாது, என்னோட காம்படிட்டர் இருந்து என்னால் அனலைஸ் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு கூகுள் பார்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த இதில் பாருங்கள் bar.google.com வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி கூகுளே உருவாக்கின ஒரு ஏஐ தான் இந்த ஏஐ. இதுவும் பார்த்தோம்னா நம்ம சாட் ஜிபிடி நம்ம என்ன சர்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குமோ அதே ஆப்ஷன் இதுலேயும் கிடைக்கும். நமக்கு சாட் ஜிபிடியை விட இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஓகே, இப்போ மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லைனா கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக இந்த இடத்துக்குள்ள தான் போகும். இந்த இடத்துல கீழே பாருங்கள் ட்ரை பார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் பிரைவசி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் மோர்ன்ற ஆப்ஷன் ஐ அக்ரின்னு மாறிடுச்சு. இந்த ஐ அக்ரியை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பாரோட ஏஐ வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹாரர் ஸ்டோரி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்டர் ப்ராம்ப்ட் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு ஹாரர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இன் தமிழ் லாங்குவேஜ்னு போடுங்க. இன் 200 கேரக்டர் இல்லை 300 கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த கேரக்டர் போடுங்க. 300 வேர்ட்ஸ்னு நான் கொடுத்துட்டேன். என்டர் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏஐ வந்து நம்மளுக்கு தேவையான அந்த கதையை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற கதையை மாடிஃபை பண்ணி கொடுக்கும், இல்லை அது அப்படியே கூட கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் அதிகமாக வராது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு தேவையான கதையை இந்த பார் வந்து உருவாக்கி கொடுத்துருச்சு. ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் 300 வேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கு. இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலன்னா மேலே இருக்கிற அந்த வியூ அதர் டிராஃப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய கதைகள் இருக்கும். கீழே இருக்கிற அந்த ரீஜெனரேட் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட கதைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோஸ் கூட ஈஸியாக மேக் பண்ணி போடலாம். இப்போ இந்த கதையை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். இதை கொண்டு போயிட்டு நோட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதையில் இருக்கிற ஒரு பகுதி மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
அகைன் நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வச்சுக்கிங்க. லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். காப்பி பண்ண இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட டூரேஷனை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தோம்னா கீழே அலைன்மெண்ட் அழகாக கட் ஆகிட்டு வந்துடும். இப்போ அடுத்துக்கிற கீழே பேராகிராஃப் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த கலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஒயிட் கலரில் இருக்கட்டும்னு வச்சுறேன். அடுத்து இந்த இதில் பாருங்கள் அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவுட்லைன் என்ன கொடுக்க தந்தாலும் இந்த இடத்துல கொடுக்கலாம். அவுட்லைனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள எனேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்காக பிளாக்ல இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதனா கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணதாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் இதை பிளாக்லேயே வச்சிடறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். அடுத்து இந்த இதில் க்ளோன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பூஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த எல்லோவில் வச்சுட்டு நான் ஸ்ப்ரெட் கொடுக்குறேன். அடுத்து கீழே இருக்கிற சைஸை நான் கொடுக்குறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த ஃபுல் வித் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வேணும்னு வச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜஸை கொண்டு வந்து நீங்கள் கீழே வச்சுருங்க. இப்போ இதை கொண்டு போய் நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இமேஜஸை கொண்டு போய் நீங்கள் மேலே வச்சுருங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜஸ் பார்த்தோம்னா லைன் பை லைனாக போகுது. ஸோ இது டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இது டூரேஷனை கொஞ்சம் நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அழகாக டெக்ஸ்ட் பார்த்தோன்னா மூவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இமேஜஸ் கொண்டு வந்தாச்சு. இந்த இமேஜஸ்க்கு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் மூவ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் நம்ம கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொண்டு வரணும். ஸோ வாய்ஸ் ஓவர் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபோனுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்லியிருப்பேன். ஸோ இது ரெண்டுமே உங்களால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? ஸோ புதுசான மெத்தட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்றது நான் சொல்கிறேன். சில பேருக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வாய்ஸும் அதிகமாக வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க டெக்ஸ்ட் மூலிமா உங்களுக்கான தமிழ் வாய்ஸை நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ அகைன் நான் கைன்மாஸ்டர் விட்டு வெளியே போயிடுறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம பேஸ்ட் பண்ண எல்லா டெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பகுதி மட்டும் தான் உருவாக்கி இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பகுதிக்கான அந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேக் வந்துட்டு அகைன் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாரில் 11 லேப்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 11 லேப்ஸ் வெப்சைட் வந்துட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த 11 லேப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு ஏஐ வெப்சைட்டு. ஸோ நம்மளோட வாய்ஸ் ஓவரை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தோம்னா இது வரைக்கும் தமிழ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பாருங்கள் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்தோம்னா ஹிந்தி இருக்குது. ஹிந்திக்கு அப்புறம் இந்த இடத்துல தமிழ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் டேனியல்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு யார் வாய்ஸ் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஒவ்வொரு வாய்ஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வாய்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேனியல் வாய்ஸை நான் வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த 11 லேப்ஸ் பார்த்தோன்னா சைன் அப் பண்ண சொல்லுது. உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் என்னோட மெயில் ஐடி கொடுத்து நான் சைன் அப் பண்ணிட்டேன். அகைன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அகைன் நீங்கள் வேறு செட்டிங்ஸ் எதனா மாற்றினதால இந்த இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பாருங்கள் உங்களோட வந்து அமெரிக்கன் வாய்ஸில் டீப் அண்ட் நரேஷன். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஒவ்வொரு வாய்ஸும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாய்ஸ் செட்டிங் எதனா சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் வாய்ஸ் செட்டிங் எதுவுமே கை வைக்காதீங்க. மேலே இருக்கிற அந்த நேம் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஜென்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏஐ பார்த்தோன்னா நம்மளுக்கான வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணின்னு இருக்குது. இப்போ நம்ம மேலே கொடுத்த இந்த நேமோட வாய்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள் தமிழில். இரவும் 12 மணி. வீடு முழுவதும் அமைதி. அந்த வீட்டில் தனியாக இருந்தாள் லீனா. அவள் கணவன் வேலைக்கு சென்றிருந்தார். ஓகே, இப்போ இந்த வாய்ஸ் பாருங்கள் ரியலாக ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னும் மேல் வாய்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்து அந்த ஆட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கீழே இருக்கிற இந்த ஜென்ரேட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இரவும் 12 மணி. வீடு முழுவதும் அமைதி. அந்த வீட்டில் தனியாக இருந்தாள் லீனா. அவள் கணவன் வேலைக்கு சென்றிருந்தார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வாய்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏஐ பேசுன்னு யாரும் சொல்ல முடியாது, ரியலாக ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபேவரட்டான வாய்ஸ் உங்களுக்கு எதுன்னு பார்த்துட்டு எதனா ஒரு வாய்ஸை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் கண்டினியூவாக உங்கள் சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வாய்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய ஸ்டெபிலிட்டியான வாய்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் கிளாரிட்டின்னு சிமிலரிட்டியாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டான உங்களுக்கான வாய்ஸ் வர நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஏஐ பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான தனி வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அகைன் நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தால் அந்த ஃபைலோட நேம் இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இரவும் 12 மணி வீடு முழுவதும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கேன்சல் கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இரவும் 12 மணி வீடு முழுவதும் அமைதி, அந்த வீட்டில் தனியாக இருந்தால் லீனா. இப்போ இந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகுது, அதனால் இந்த டெக்ஸ்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இரவும் 12 மணி வீடு முழுவதும் அமைதி, அந்த வீட்டில் தனியாக இருந்தால் லீனா, அவள் கணவன் வேலைக்கு சென்றிருந்தார். இன்னும் கொஞ்சம் நான் இந்த டெக்ஸ்ட்டை நான் சுருக்கிக்கிறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இரவும் 12 மணி வீடு முழுவதும் அமைதி, அந்த வீட்டில் தனியாக இருந்தால் லீனா, அவள் கணவன் வேலைக்கு சென்றிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபை உருவாக்கிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்ம டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு அந்த 11 லேப்ஸில் வச்சு உங்களுக்கான ஆடியோவை நீங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு, ஸோ உங்களுடைய ஆடியோ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஏற்ற இமேஜஸ் நம்ம வச்சாச்சு, இமேஜஸ்க்கான வாய்ஸ் ஓவர் நம்ம கொடுத்தாச்சு, அந்த வாய்ஸ் ஓவருக்கான டெக்ஸ்ட்டும் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட் எஃபெக்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எஸ்எஃப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே இருக்கிற இந்த பெட்டி மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷார்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் நிறைய சவுண்ட் எஃபெக்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், சவுண்ட் எஃபெக்ட்லாம் நிறைய இருக்கும், இன்னும் ஹாரர் சவுண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கான ஆடட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நம்மளுக்கான ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வீடியோஸும் நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, இதில் கொடுத்துக்கிற ஒவ்வொரு இமேஜஸும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வேறு இமேஜஸ் நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டோரிக்கு உங்களால் எந்த மாதிரி இமேஜஸ் வைக்க முடியுமோ அந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் VN அப்ளிகேஷனும் சரி, இன்ஷாட்லையும் சரி, நீங்கள் பிசிலையும் சரி, இதேமாரி நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் எடிட்டிங் பற்றி நான் நிறைய தெரியணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கைன்மாஸ்டர், இன்ஷாட், VN பற்றி நம்ம தனித்தனி டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைனலாக நம்ம வீடியோஸ் எல்லாமே எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1080 வச்சுக்கோங்க. செகண்டாக இருக்கிற ஃப்ரேம் ரேட் பார்த்தோம்னா 30 வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பிட் ரேட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 18 உங்களுக்கு ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஹையில் வைக்கும்போது பார்த்தோம்னா கீழே வந்து பார்த்தோம்னா பிட் ரேட்டோடைய அபவுட் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா காட்டும். அதாவது இந்த வீடியோஸோட குவாலிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோட MB அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த சேவாஸ் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோஸ் பாருங்கள், சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோஸ் வந்து என்னோட கேலரியிலேருந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதை கொண்டு போய்ட்டு தான் நான் வந்து யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எப்படி நம்ம யூடியூப்ல ப்ராப்பராக அப்லோட் பண்ணுற அந்த வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளுக்கான தம்ப்நெயில், டைட்டில் எப்படி வைக்கணும் அதுக்கான வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ தம்ப்நெயில் எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா இதில் ஸ்கேரியாக இருக்கிற எதனா ஒரு பிக்சரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி கொண்டு போய்ட்டு நீங்கள் தம்ப்நெயிலாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் தம்ப்நெயிலை மேக் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதில் இருக்கிறது எதனா ஒன்று கூட நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்தெந்த கேட்டகரியில் வீடியோஸ் பண்ணணும் நீங்கள் நினைச்சாலும் அதுக்கான கேட்டகரியும் கீழே டைப் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் அடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதனா என்கிட்ட கேட்க நினச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.